350 ரூபாயில இருந்து இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க மைசூர் தசரா ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது, வேற எங்குமே பார்க்காத 9 விதமான ஆஞ்சநேயர். இந்த மாதிரி அம்பாள் நீங்க யாரை வேணாலும் டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப குழந்தைக்காக ட்ரை பண்றீங்கன்னா இந்த செட் அப்படியே ஃபுல் செட் நீங்க வாங்கி வைக்கலாம். பொய்க்கால் குதிரை இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். திருவண்ணாமலை அந்த 5 சிவனும் அந்த அம்பாளும் அவங்களோட நந்தியும் ரொம்ப அழகா லட்சணமா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தசாவதாரம் தான். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லா இங்க பாருங்க, நம்ம ஊர் காவல் தெய்வங்கள் இருக்காங்க. அப்புறம் அந்த ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், முருகர், விநாயகர் அவங்க எல்லாம் அவங்க அம்மாவை காலில் போட்டு அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் இருக்காங்க. இங்க பாருங்க, போலீஸ் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, டாக்டர், நர்ஸ், ஏர்போர்ஸ் எல்லாமே இருக்குப்பா. கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பாங்க. உத்தரகோசமங்கை சிவன் கோவில்ல முதல் கோவில்னு கூட பேர் எடுத்திருக்கு. தத்ரூபமா ராஜ நந்தி அலங்காரத்துல கொடுத்திருக்காங்க. சிவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப லட்சணமா அழகா ஒரு பக்தி பொங்கி வர மாதிரியே இருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம சென்னையில கோயம்பேடு மெட்ரோல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய JJ ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல மட்டும் தாங்க 24x7 365 நாளும் இந்த கொலு டால்ஸும் இந்த டால்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வேர்ல்டு வைட் ஷிப்பிங்ல பெஸ்ட் கொரியர் போட முடியும். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். வரலட்சுமி விரதம் வந்தாச்சு. விதவிதமா ரகரகமா வரலட்சுமி விரதம் நம்ம டெக்கரேட் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும். நம்ம பண்றதை விட வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம செலவு பண்றது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க நம்மள ரொம்ப நல்லா வாழ வைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை வரலட்சுமி விரதம் இருக்கும் போது அடுத்த வருஷம் நம்மளோட மென்மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இது யார் வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட டவுட், வரலட்சுமி விரதம் பழக்கம் இருக்கிறவங்க தான் பண்ணணுமா, பழக்கம் இல்லாதவங்க பண்ணக்கூடாதுன்னா யார் வேணாலும் பண்ணலாம். அம்மா வாரி வழங்குவாங்க. சோ இப்போ இவங்களை எப்படி இப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாம், இதுக்கு என்னென்னலாம் திங்ஸ் வேணும், அது ஹோல்சேல் பிரைஸ்ல எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் இங்க பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கொலுக்கு தேவையான புது ஐட்டம், அதுவும் ட்ரெடிஷனல் ஆத்தென்டிக்கான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் எங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம சென்னையில கோயம்பேடு மெட்ரோல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய JJ ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல மட்டும் தாங்க. இது வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் அனுப்புறேன், எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. ஹோல்சேல் பிரைஸ்க்கு தருவாங்க. சோ இவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாம், டைரக்டா வரலாம். 24x7 365 நாளும் இந்த கொலு டால்ஸும் இந்த டால்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு 350 ரூபாயில இருந்து இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி மட்டும் கிடையாது. நீங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் வரலட்சுமி விரதத்துக்குன்னா நீங்க இப்படியும் வாங்கிக்கலாம். கலசமே எனக்கு டெக்கரேட்டிவா வேணும்னாலும் நீங்க கலசமே டெக்கரேட்டிவா வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அம்பாள் இந்த மாதிரி நான் வைக்க போறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிக்சர்ஸ் பார்த்துட்டே வாங்க. நான் அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்களோ, அன்னைக்கு நீங்க கொடுக்கறது மட்டும் வெள்ளிக்கிழமைனா பௌர்ணமி ஆனா யாருக்கும் கொடுக்க கூடாது சொல்லுவாங்களா, ஆனா நீங்க அன்னைக்கு கொடுக்கறது மட்டும் 10 மடங்கு 100 மடங்கு நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கே வரும். சோ அன்னைக்கு அது மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்ல. இங்க பாத்தீங்களா, தத்ரூபமா மகாலட்சுமியே வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் ஃபேஸ், அதே மாதிரி லட்சணமா கண்ணு எல்லாம் பாருங்க அப்படியே பேசுதுப்பா. நம்ம கிட்ட நம்ம கேட்கும் போது ஓகே இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியே வச்சிருக்காங்க. அதுவும் ஹோல்சேல் பிரைஸ்ல. இல்லக்கா எனக்கு இந்த மாதிரி செட்டா வேண்டாம், எனக்கு தனியா வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியா கிடைச்சிரும், இது தனியா கிடைச்சிரும், இந்த ஹேண்ட்ஸ் தனியா கிடைச்சிரும். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வைக்க போறேன், எனக்கு தெரியாதுக்கானா நீங்க இந்த மாதிரியே வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப லட்சணமா அம்பாலே நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்குங்க. இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம JJ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்பேடுல. உங்களுக்கு 365 நாளும் இந்த பீசஸ் எல்லாம் வேணும்னாலும் தாராளமா கிடைக்கும். என்னோட கண் வந்து இந்த கண்ணு மேலே போயிட்டு இருக்குங்க. ரொம்ப லட்சணமா இருக்காங்க. அப்பா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அதே போல இங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, இந்த குந்தவை கொண்டை போட்டு நத்து புல்லாக்கெல்லாம் போட்டு அந்த லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேஸஸ் உங்களுக்கு விளக்குல வைக்கிற மாதிரி மட்டும் வேணும், இல்ல தேங்காய்க்கு முன்னாடி மட்டும் வைக்கிற மாதிரி வேணும்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்கு. வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு A to Z இந்த டால் மட்டும் வேணும்னாலும் நீங்க டால் மட்டும் கூட வாங்கிக்கலாம். இந்த ஃபுல் செட்டா வாங்கிக்கிறது ப்ரெஃபரபிள். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ண போறீங்கன்னா ஃபுல் செட்டா வாங்கிக்கலாம். இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்கு, நல்லா பப்ளியா இருக்கு. இது ரொம்ப அழகா கியூட்டா சின்ன பிள்ளை மாதிரி அழகா இருக்கு. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகா டெக்கரேட் பண்ணுங்க. அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 11 பேர்ல இருந்து 21 பேர் உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப டெக்கரேட் பண்றதுக்கு பஞ்ச வஸ்திரம் போடுவோம்ல, அது இருக்கு. கண்ணு அந்த தேங்காயில வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதுவும் இங்க இருக்கு. அவங்கள உட்கார வைக்கிற மன பிரபை இருக்கு. இந்த சாரி இருக்கு, இது ரெடிமேட் சாரிங்க. இந்த சாரியை நீங்க இந்த மாதிரி இப்படி வச்சு கட்டிக்கலாம். இந்த ரெடிமேட் சாரி கட்டும் போது நம்மளுக்கு சாரி கட்ட தெரியல, ஐயரு கூப்பிடணும்ல அவசியம்
அவசியமே கிடையாது. நான் சொன்னேன்ல இந்த ஜடை அந்த இது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. இது இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஃபேஸஸ். உங்களுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஜென்ரலாவே பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுவீங்க, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவீங்கன்னா கூட இந்த மாதிரி ஃபேஸ் வச்சு குத்து விளக்குல அழகா பூஜை பண்ணலாம். கேதார கௌரி விரதத்துக்கு கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேரு. ஸோ உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்க பூஜைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு உயிர் கொடுக்கறது தாங்க இதெல்லாம். எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, எனக்கு ஒரு அந்த கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும், நம்மள முழுசா அதுல ஈடுபட வைக்கும்ன்றதுக்கு தான் இதெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபேஸஸ் வேணும்னாலும் இங்க ஹோல்சேல் பிரைசஸ்ல கிடைக்கும். டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம அம்பால எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை ஐட்டம்ஸுமே இங்க கிடைக்கும். வரலட்சுமி விரதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க சத்யநாராயண பூஜை பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் லெஃப்ட்ல மகாலட்சுமியும் ரைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாளையும் வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். வரலட்சுமி விரதத்துக்கு கூட லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப லட்சணமா இருக்கும். இப்போ இந்த குத்து விளக்குல இது அப்படியே போட்டு கட்ட வேண்டியது தாங்க. அது மட்டும் தான் வேலையை, மத்த எல்லாமே ரெடிமேடா கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பெரிய சைஸ் இது கட்டியிருக்கேன். நீங்க சின்ன சைஸஸ் வாங்கி இது வரைக்கும் கட்டலாம். இல்ல இதையே கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ஸ்டூல் மேல வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா தத்ரூபான திருவாச்சி வச்சிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி அம்பாள் நீங்க யாரை வேணாலும் டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஸ்டாச்சூஸா வைக்க போறீங்கன்னா கூட நீங்க ஸ்டாச்சூஸா வச்சுக்கலாம். பாக்குறதுக்கு அப்படியே கோவில் செட்டப்ல அழகா இருக்குல்ல. இந்த சிலையும் அழகா இருக்கு, அந்த திருவாச்சியும் அழகா இருக்கு. இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு வரலட்சுமி விரதத்தை காமிச்சிருக்கேன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வெப்சைட்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் உங்களுக்கு கொலு டால்ஸ் காட்டுறேன். அதுவும் ஒரு தீம், ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தீம் இங்க கிடைச்சிருக்கு. நான் அதை காட்டுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காட்டுறேன் பாருங்க. இந்த நவராத்திரி சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை ராமாயணம். இது நடந்தது ஒரிஜினலா, இது கதை கிடையாது. ரொம்ப வருஷமா தசரத மகாராஜாக்கு குழந்தை இல்லாம இருக்கும். அவர் 4 மனைவிகள் கட்டியுமே குழந்தை இல்லாம இருக்கும். அப்ப வந்து அவங்களுடைய குல குரு இருப்பார்ல, அவர் வந்து இந்த பூஜை பண்ணி வைப்பாரு. அப்ப வந்து அந்த நெருப்புல இருந்து அந்த அவிர்பாகம் கொண்டு வருவாங்க. அந்த அவிர்பாகத்தை சாப்பிட்ட உடனே இந்த 4 பேருக்குமே 4 குழந்தைகள் பிறக்கும். அந்த 4 குழந்தை பிறக்கும் பாத்தீங்களா, அதை தொட்டில்ல போட்டு அதை பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். இது வச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிலர் லாஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இதெல்லாம் வச்சா இதெல்லாம் நடக்கும், சும்மா கதை அடக்காதீங்கன்ட்டு. இதெல்லாம் நடந்திருக்கு, எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இப்ப குழந்தைக்காக ட்ரை பண்றீங்கன்னா இந்த செட் அப்படியே ஃபுல் செட் நீங்க வாங்கி வைக்கலாம். இது அப்படியே கண்டினியூஷனா சொல்றேன் பாருங்க. அந்த நெருப்புல இருந்து அவிர்பாகம் வந்தது, குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் வைக்கிறாங்க, பாடசாலை அனுப்புறது. அதுக்கப்புறம் அவங்க பாடசாலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தசரத மகாராஜாவை விட்டுட்டு ராமனையும் லக்ஷ்மணையும் மட்டும் அனுப்புங்க, தாடகை வதம் பண்ணணும், காட்டுல ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாரு. இல்ல நீ அனுப்பிதான் ஆகணும்னு சொல்லி அந்த குரு கூட்டிட்டு போவாரு. அப்ப தாடகை வதம் பண்ணது. அதுக்கப்புறமா தாடகை வதம் முடிச்சுட்டு வரும்போதுதான் சீதையை பார்த்து கண்டேன். சீதையை என்ன சொல்லுவாங்க, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்லிட்டு அந்த வில்ல உடைச்சி சீதையை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது கல்யாணம் பண்றதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து எல்லாம் கும்பலா இருந்து கல்யாணம் பண்றாங்களா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் கைகேயி வந்து இல்ல நீங்க காட்டுக்கு போகணும், வனவாசம் அனுப்பணும், பரதன் தான் நாட்டு ஆளணும், இவன் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரும் மனசார போவாரு. அப்ப ஃபர்ஸ்ட் குகனோட போட்ல தான் ஏறுவார். இது ஒரு பெரிய ஸ்டோரி. இதை நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லணும். லாஸ்ட் வீடியோல லாஸ்ட் வருஷமும் சொல்லியிருக்கேன். சோ இதை பசங்களை இதெல்லாம் நீங்க சொல்ல வைக்கலாம். அதுக்கப்புறமா பரதன் வந்து அது வரைக்குமே தெரியாது, இவர் ராமர் வந்து காட்டுக்கு வர வரைக்குமே அவர் கைகேயோட அப்பா வீட்டுல இருந்துட்டு இருப்பாரு, தாத்தா வீட்டுல இருந்துட்டு இருப்பாரு. இது தெரிஞ்ச உடனே நான் வந்து நாட்டெல்லாம் ஆள மாட்டேன், நீங்க பாதரட்சியை கொடுங்க, உங்க பாதரட்சியை வச்சுட்டு நான் நாட்டை ஆள்றேன், அதுக்கப்புறம் நீங்க வந்த உடனே இந்த நாட்டை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். யாருமே எதுக்கும் ஆசைப்படாம யாரு இருப்பாங்க, அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்கெல்லாம் போகும்போது சபரி இருக்காங்க இல்லையா, சபரி வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இவங்களாலதான் ஆரம்பிச்சது. இவங்க அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்து இனிக்கிற பழமா எந்த மரத்துல இருந்து இனிக்குதோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு ராம் லக்ஷ்மணருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காட்டுல போய் வசிக்கும் போது சூர்பனைக்கு வருவாங்க. ராமன் மீதோ லக்ஷ்மணன் மீதோ ஆசைப்பட்டு எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மணன் வந்து கோவம் வந்து மூக்க அறுத்துட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க சூர்பனகை போயிட்டு ராவணன் கிட்ட சொல்லுவாங்களா. ராவணன் வந்து பார்ப்பாங்க. இவங்க அழகுல, சீதையோட அழகுல ரொம்ப மயங்கி போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் மாரீசனை கூப்பிட்டு நீ தங்கமானா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதை ஆசைப்பட்டு சீதை கேட்பாங்க, இந்த தங்கமான எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்ப லக்ஷ்மணர் கோடு போட்டு போயிடுவார், நீ எங்கேயும் போக கூடாது. ஆனா அதையும் மீறி இவங்க பிக்ஷை கேட்கறாங்களா, பிக்ஷை போட்டே ஆகணுமே, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு இவங்க பிக்ஷை போடுறதுக்காக வரும்போது கடத்திட்டு போயிடுவாரு ராவணன். அவரை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் சீதையை தேடிட்டு போகும்போது இவங்க தான் பார்த்திருப்பாங்க, சீதையை இந்த மாதிரி புஷ்பக விமானத்துல கூட்டிட்டு போனாங்க, நான் பார்த்தேன், அதை நான் தடுக்கும் போது என்னோட சிறகை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மோட்சம் தாடகைக்கு அப்புறமா இவங்களுக்கு இன்னொரு மோட்சம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் வனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் வந்து ஜடாயு மோட்சம். ஜடாயு மோட்சத்துக்கு அப்புறமா வாலி வதம்.
வாலி வதத்துக்கு அப்புறமா ஆஞ்சநேயர் வந்து சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 4 டீம் போவாங்க. ஆனா ராமருக்கு தெரியும் இவருக்கு தான் சீதை கிடைப்பாங்க, அதனால கணையாழியை இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கணையாழினா சின்ன பசங்க கமெண்ட் பண்ணுங்க இது என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் மோதிரம். மோதிரம் கொடுத்து அனுப்புவாங்க. சீதையை பார்ப்பாங்க, தாடகை வனத்துல சீதையை பார்ப்பாங்க. அப்படி சீதையை பார்க்கும்போது ரொம்ப சோகமா அந்த ராட்சசிகள் நடுவுல இப்படி உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பயப்படக்கூடாதுன்றது. ஏன்னா ராவணன் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டார், ராமருங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார். அதனால ராமன் சொன்ன உடனே இவங்க நம்பி அந்த கணையாழியும் பார்த்துட்டு இவங்க வந்து சூடாமணியை கையில இருந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஓகே, அடுத்தது எனக்கு சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ராமர் லட்சுமணன் இவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து பறந்து போயிட்டாரு இல்லையா. மனுஷங்களால அப்படி பறக்க முடியாது, அது தெய்வமாவே இருந்தாலும் நான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீற மாட்டேன்றதுனால இவங்க பாதம் போட்டாங்க. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பாதை போடும்போது அணில் கூட ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லிலுமே ராம் 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 எழுதி எழுதி போடுவாங்க. அந்த கல்லு தண்ணியில மிதக்கும். பாலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த பாலம் போட்டதுக்கு அப்புறம் அந்த போர் புரியறதுக்கு போவாங்க. லக்ஷ்மணன் மூர்ச்சி ஆயிடுவாரு. அப்ப வந்து அவர் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வருவாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறம் ராவணன் வதம் நடக்கும். ராவணன் வதத்துக்கு அப்புறமா சீதா கல்யாணம். எப்பவுமே ராமர் கல்யாணம்னு ஜென்ஸ் வச்சு சொல்ல மாட்டாங்க, லேடிஸ் வச்சுதான் சொல்லுவாங்க. சீதை கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் லவகுசலா பிறப்பாங்க. அது வேற ஒரு ஹிஸ்டரி, அது அப்படியே கண்டினியூஷன் ஆகும் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ இது இன்னும் ஃபுல் செட்டுமே நம்ம ஜே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம், இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல வேற கிடைக்குது. யாருக்கு இந்த ஃபுல் செட் வேணுமோ தாராளமா வந்து வாங்கிக்கலாம். யூஸ்வலா பொம்மை இந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் இங்க வந்து இந்த டைம்ல காந்தாரா கொண்டு வந்திருக்காங்க. பொய்க்கால் குதிரை இதெல்லாம் டெக்கரேஷன் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வருஷம் புத்தம் புது கலெக்ஷனா அந்த விநாயகர் இப்படி வந்திருக்காரு. இன்னொன்னு பாகுபலி விநாயகர் இருக்காரு, அவரையும் காட்டுறேன். இவர் என்னுடைய காட் ஃபாதருங்க. நம்ம எல்லாருக்குமே காட் ஃபாதர் இவர் தான். இவர்கிட்ட இருந்தா பிரம்மர் வருவார். பிரம்மர் கிட்ட இருந்தா 4 சனத்குமார் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் உலகமே சிருஷ்டி ஆகும். ஆதாம் ஏவாள்னு சொல்றது நம்மளுக்கு அது கிடையாது. அப்பேற்பட்ட நாராயணனோட சிலை புத்தம் புதுசா சூப்பரா வந்திருக்கு. பஞ்சபூதத்துக்கும் பஞ்சலிங்கம் இருப்பாங்க. காஞ்சிபுரம், திருவானைக்காவல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருவண்ணாமலை அந்த 5 சிவனும் அந்த அம்பாலும் அவங்களோட நந்தியும் ரொம்ப அழகா லட்சணமா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப புதுசா எனக்கு வந்தது. நான் 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது இந்த கதையை படிச்சிருக்கேன். இந்த சரவணகுமாரன் சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா அம்மாவை இதுல தூக்கிட்டே போவாங்க. அப்ப அம்பு விட்டு இவரை கொன்னுடுவாங்க. அந்த சாபம் வந்து அவரை கண்டினியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கதை அப்பா அம்மாவை பார்த்தாலே போதும் அவ்வளவு புண்ணியம்னு சொல்லுவாங்க. காஞ்சி காமாட்சி அப்படியே தத்ரூபமா எப்படி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வா, அட்லாஸ்ட் நான் போய் இவரை போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. நீங்களும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அயோத்தி ராமர் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் இவர் வந்து யாருன்னு யாராவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு யார் பாடுவாரு அவர் சொல்லணும். நீங்க கும்பகர்ணன் மாதிரியே இவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னக்கா கும்பகர்ணன் எல்லாம் பிடிக்கும்ன்றீங்கன்னா, ஆமா அவர்லாம் நியாயமானவர். அதனால விபீஷணனையும் கும்பகர்ணனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிரத்யங்கரா தேவி பில்லி சூனி ஏவல் இருக்குன்னு சொல்றவங்க இந்த கோயிலுக்கு போலாம், வாங்கி வைக்கலாம், தாராளமா வாங்கி வைக்கலாம். கலியுக தெய்வம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் தான் ஞாபகம் வருவாரு. சிறிய திருவடி பெரிய திருவடி பெருமாள் பத்மாவதி தாயார் அப்படியே லட்சணமா திருப்பதியில இருந்தா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருக்காங்க. அக்கா இவ்வளவு பெரிய செட் வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல இடம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி செட்டும் இருக்கு. இந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கலாம். சடா, இவங்க வந்து பெட்டி அம்மன் சொல்லிட்டு அந்த ஊர்ல அந்த கோவில்லயே இப்படிதான் இருப்பாங்களாமா. அந்த கர்ப்ப கிரகமே இந்த மாதிரி பெட்டிக்குள்ள அம்பாள் இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. இவங்களை பத்தி யாரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. சப்த மாதாக்கள் அம்பாளுங்களுக்கே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல ஒருவரான வராகி தான் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாங்க. பட் சப்த மாதாக்களுமே எல்லா கிராம தேவதைகள்லயும் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. புத்தம் புதுசா இந்த வருஷம் வந்திருக்கிறது பரதநாட்டிய அரங்கேற்ற செட்டு. ரொம்ப அழகா தத்ரூபமா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு கூட பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை. இந்த உடம்பு வச்சு எல்லாம் கத்துக்க முடியாது. யார் அழகா ஆடுவீங்களோ அவங்க தாராளமா இதை திருப்பி வச்சுக்கோங்க வீட்டுல. லலிதா சஹஸ்ரநாமம் பிறந்த இடத்துல சிவன் பின்னாடி படுக்க முன்னாடி இவங்க உட்காந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும். அவங்களோட அந்த லலிதாம்பிகை கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற தோணும். முன்னாடி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவாங்க. நளினி அம்மா கூட அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இவங்க வந்து காஞ்சி காமாட்சி அம்மன். துர்கா தேவி விஸ்வரூபம் எடுத்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு கான்செப்ட். துர்கையை வேண்டி நிறைய பேர் அந்த எலுமிச்சப்பழம் விளக்கெல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் போடக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் அழிக்கிற மாதிரி போட்டீங்கன்னா அது நமக்கு பாவத்தை சேர்க்கும். தயவு செஞ்சு அது மாதிரி போடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்டிபிக்கல் உலகத்துல பக்தியால எது வேணாலும் சாதிக்க முடியுமான்னு கேட்கிற எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு நான் அபிராமி அந்தாதி சொல்வேன். அபிராமி பட்டர் வந்து அம்பாலோட அழகுல மயங்கி அந்த பக்தியில மயங்கி அமாவாசைய பௌர்ணமி நினைச்சு அவர் பாட்டு பாடிடுவாரு. அப்ப வந்து ராஜா வந்து கேட்பார், நீ எப்படி அப்படி பாடுவேன்னு சொல்லி.
சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை கொடுத்து நீ பொய்யா பாடிட்டேன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து இந்த மாதிரி ஏத்தி விட்டுருவாங்க. அந்த கழுவுல ஏத்துறதுன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஏத்தி விட்டுருவாங்க. அப்ப என் பக்தனை நீ சோதிக்க கூடாதுன்ட்டு இவங்களுடைய மூக்குத்தி அனுப்பி அன்னைக்கு பௌர்ணமி ஆக்குவாங்க. இந்த பக்தியை ப்ரூஃப் பண்றதுக்காக அம்பாள் பண்ணது. சோ நம்ம பக்தியா இருந்தோம்னா எது வேணாலும் அம்பாலாலையும் நம்ம நினைக்கிற அந்த இஷ்ட தெய்வத்தால பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அபிராமி அந்தாதி உருவான அந்த கதை. இன்னைக்குமே நடக்காது முடியாதுன்னு சொன்ன ஜாதகத்துல எதுவுமே நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் காப்பாத்தி கொடுத்துற அம்பாளுக்காக தீ மிதிக்கிறது. இது இந்த மாதிரி தீ மிதிக்கிறதுல இப்படி வரும். கரகம் தூக்கிட்டு அந்த குழந்தைய வேண்டிக்கிட்டு அதுக்காக நடந்து வர அந்த தீமிதி செட்டு இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு அதிசயங்க. வீடு வாங்கணும் ஆனா என்னால முடியவே இல்லைன்னா கிரக பிரவேச செட் வாங்கிக்கோங்க. குழந்தை தொட்டில் போடணும், குழந்தை வேணும்னா இந்த மாதிரி செட் எல்லாம் வாங்கி வைக்கலாம். முருகரோட பிறப்பு இருக்குல்ல அதெல்லாம் கூட வைக்கலாம். சப்த மாதாக்கள் மாதிரியே சப்த ரிஷிகளும் இருக்காங்க. அவங்க அப்படியே இப்படி வச்சிருக்காங்க. நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். ரேட் எல்லாம் ஒன்னொன்னா சொன்னா லேட் ஆகும்ன்றதுனால நான் அப்படியே விட்டுருக்கேன். ஆனா ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும். வெப்சைட்ல போய் பாருங்க. பக்தியில பல விதம் இருக்குல்ல, அதுல 9 விதமா நம்ம பெரியவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 9 விதமான பக்தி எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை கூட நீங்க ரெடி பண்ணி உங்க தீம் பேசிஸ்ல வைக்கலாம். 12 ஆழ்வார்களும் சுயத்தோட, அதாவது சங்குல இருந்து பிறந்தா சங்கோட, அந்த மாதிரி ஆண்டாள்னா அந்த இதுவோட இருக்கிறது, அந்த மாதிரி அவங்களோட சுயத்தோட இருக்கக்கூடிய ஹிஸ்டரியோட இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்கள் சிலைகள். தெப்பல் திருவிழான்னு செய்யாறுல இருக்கும் போது யாரெல்லாம் பாத்திருக்கீங்க, செய்யாறுல இருந்து இன்கேஸ் இது யாருன்னா பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அங்க மட்டும் தான் தெப்பம் பார்த்திருக்கேன். அதை இங்க கான்செப்டா கொண்டு வந்திருக்காங்க. வேற ஊர்ல நான் போய் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி கீழே வந்து அந்த கெரோசின் கேன் இருக்கும்ல, பேரல், அந்த பேரல் எல்லாம் போட்டு அது மேல இதெல்லாம் கட்டி அவங்க சுத்தி உட்காந்து பார்ப்போம். அம்பாலும் தாயார் அந்த எந்த தெய்வத்தை வைக்கிறாங்களோ அந்த தெய்வம் வந்து அந்த தண்ணியில சுத்தி வரும். நாங்கெல்லாம் விளக்கெல்லாம் வச்சு சின்ன சின்னதா விட்டு வைப்போம். ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட்ல ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து பெருமாள் கோவில்ல எப்படி செட்டப் இருக்குமோ அதே மாதிரி செட்டப். இது நம்மளும் அந்த மாதிரி வைக்கலாம். இன்னும் நிறைய சிலைகள் இருக்கு. எனக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை தான். ஆனா எனக்கு டைம் போகுதுன்றதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். இது வந்து அந்த கேரளா ஜண்டா மேளம் பண்ணுவாங்கல்ல, அந்த மேளம் அது மாதிரி சூப்பரா வச்சிருக்காங்க. இன்னும் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமான பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் இருக்கு. இது வந்து பழனியில தங்க தொட்டில குழந்தைய போடுவாங்க. நம்ம ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு அங்க போய் குழந்தை பிறந்தவொடனே தங்க தொட்டில் போட்டு வேண்டுதல் நடத்துவாங்களாமா. அந்த செட்டு வச்சிருக்காங்க. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட்டு கூட வாங்கி வைக்கலாம். இது வந்து கல்யாணத்துக்காக, கல்யாணம் நடக்கணும்னு வேண்டவங்க இதை வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதெல்லாம் சுபமான ஒரு விஷயம், அதனால இது தாராளமா வாங்கி வைக்க முடியும். வைக்கும் போது இன்னும் கான்செப்டா நல்லா இருக்கும். இது வந்து ஸ்ரீனிவாசன் கல்யாணம். எல்லா ஊரினுடைய தாயாருமே தனித்தனியா அழகா லட்சணமா அவ்வளவு எப்படி அங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. திட்டம் அப்படியே டிபி காப்பின்னு கூட சொல்லாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நேர்ல போனா கூட நம்ம இந்த மாதிரி பார்க்கவே முடியாது, அவ்வளவு அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உற்சவர்கள். நீங்க எல்லா ஊர்லயுமே அந்தந்த தெய்வத்தினுடைய உற்சவம் வெளியில வரும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா. கோயிலுக்கே போலனா கூட நான் வரும்போதாவது வந்து பார்த்து தொலைங்கடா அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல, அந்த மாதிரி வரும்போது அப்படியும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரியாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு 100% சேஃப் அண்ட் செக்யூரா கொடுத்துருவாங்க பேக்கிங். இன்கேஸ் அதுல ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே ஓப்பனிங் வீடியோ கொடுத்துட்டீங்கன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவாங்க. ஆனா அது மாதிரி மாறவே உடையாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மகா பெரியவர், எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த காமாட்சி அம்மனுக்கு அவர் அப்படியே பூஜை பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படியே வச்சிருக்காங்க. சங்கு சக்கரம் மட்டும் தனியா வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதுல ஒருத்தர் ஆண்டாள், ஒருத்தர் வந்து மீனாட்சி இருக்காங்க. 2 பேர் கையிலுமே கிளி இருக்கும். ஆனா நீங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஆண்டாளையும் மீனாட்சியும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கான்செப்ட் டால்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்க, தாயக்கட்டை போட்டு பல்லாங்குழி போட்டு அந்த மாதிரி. இது வந்து தாயக்கட்டை, இது வந்து இப்பத்தி ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கேரம் போர்டு, இது வந்து பல்லாங்குழி விளையாடுறது. ஐயோ இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது வந்து ஸ்கூல் செட்டு. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா டீ கடை செட் இருக்கு. ஐஸ் பால் ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. அதுவும் அந்த ரெட் கலர் ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செவக்கும். அதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு. இது வந்து பஞ்சு மிட்டாய் வைக்கிறது. இது இந்த காலத்து பஞ்சு மிட்டாய். இது வந்து அந்த ஜவ்வு மிட்டாய். அது ஐயோ மறந்தே போச்சுங்க. இது வந்து பானிபூரியா, அந்த பானிபூரி செட்டு. ஐயோ எனக்கு பார்க்க ஆசையா இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் டால்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு எதை காட்டுறது எதை விடுறதுன்னு தெரியல. ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும் இது எல்லாமே. இது வந்து கிரிக்கெட் செட்டு. அதே மாதிரி இங்க கீழே பாத்தீங்கன்னாலும் ஒரு கல்யாண செட்டு தான். கல்யாணம் நடக்கணும் வேண்டணும், நிறைய பேருக்கு 90s கிட்ஸ் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா நடக்குங்க. எங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு, அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆண்டாள் பெரியாழ்வார். ஆண்டாள் வச்சுதான் எனக்கு பெருமாள் மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. நிறைய பேரு சூரிய பகவான் எப்படி வருவாரு, இப்படிதான் வருவாரு. 7 ரதத்துல 7 குதிரை ரதத்துல சூரிய பகவான் காலையில இப்படிதான் வருவாராமா. அது அப்படியே ரொம்ப லட்சணமா அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒன்றிட்டேன். 108 திவ்ய தேச பெருமாள்ல இவரும் ஒருத்தர். உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்துல மெயின் ரோட்ல இருக்காரு, மிஸ் பண்ணாம
போயிட்டு வாங்க. திருப்பதி அப்படிங்கிற ஒரு ஃபுல் செட்டு கொடுத்துருக்காங்க. மலைக்கு மேல கோவில், அந்த உண்டியல், மலை ஏறி போறது, அங்க பிரதட்சணம் பண்றது, அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய செட்ஸ், பரதநாட்டிய செட்ஸ், அது இது நிறைய இருக்குப்பா. எதை காட்டுவது எதை விடுவது. ஹே, லாஸ்ட் வருஷம் நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்ட ஒரு விஷயம், சபரிமலைக்கு போறவங்க செட்டு இந்த மாதிரி ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களாக்கா, எந்த ஒரு வீடியோலயுமே காட்டல அப்படின்னு சொன்னீங்க. சபரிமலை அப்படியே இருமுடி கட்டுறது, மலைக்கு போறது எல்லாமே அப்படியே ஃபுல் செட்டு கான்செப்டா வச்சிருக்காங்க. இது திருவண்ணாமலை திருப்பதியை விட ஹைலைட் ஆயிட்டாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அப்பா ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சார் சொல்லியிருக்காரு, இந்தந்த நாள்ல இந்தந்த பலன்னு சொல்லிட்டு. அதை விட இன்னைக்கு என்னைக்கு போனாலும், பௌர்ணமிக்கு மட்டும் ரஷ்ஷா இருந்தது, இன்னைக்கு எங்க போனாலும் எப்போ போனாலும் ரஷ்ஷா இருக்கு. இது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகர் கேட்பார்ல, அந்த மாதிரி. இப்ப எப்படி சிவன் ரொம்ப ஃபேமஸா இருக்காரோ அதை விட ஃபேமஸா முருகர் இருக்காருங்க. ஆனா சுவாமிங்களுக்கு கூட டைம் வரணுங்கிறத நான் இதை வச்சுதான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இது அந்த சிவன் ஃபேமிலி ஃபுல்லா அந்த இமயமலையில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஃபுல் செட்டு ரொம்ப அழகா இருக்கு. இவரும் அதே மாதிரிதான் சிவனுக்காக அந்த பூதகணங்கள் அதெல்லாம் இருக்கும் போது, நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கோயிலுக்கு சுத்திட்டு, நம்ம சிவன் கோயிலை சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது பூதகணங்கள் நம்ம கூட வருமாமா. அதனால அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம உட்கார்ந்துட்டு எழுந்து வரணும்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயில்ல அது கிடையாது. இது என்னோட மோஸ்ட் 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 ப்ரீஷியஸ். பக்தினா இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி கண்ணப்ப நாயனார் கதை. இது ரொம்ப தூரத்துலாம் இல்லைங்க, சென்னையில இருந்து ரொம்ப பக்கத்துல காளஹஸ்தியில நடந்தது தான். இன்னைக்கும் அது அங்க அந்த கோவிலும் இருக்கு, அந்த மலையும் இருக்கு, அந்த மலை மேல இந்த சிவனும் இருக்காரு. இந்த செட்டு கதை எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. இது நான் கூத்துல கத்துக்கிட்டேன். அதாவது தெருக்கூத்து நடக்கும்ல எங்க ஊர்கள்ல, சின்ன வயசுல அதெல்லாம் நடக்கும். அப்ப அர்ஜுனன் ஒரு அம்பு எய்தி ஒரு பன்றியை கொன்றுவாரு. இப்ப சிவனும் ஒரு அம்பு எய்தி இருப்பாங்க. இல்ல நான் தான் கொன்னேன்னு வரும். அப்ப சிவன் தான் கொன்றிருப்பாரு. அந்த பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக நடந்த ஒரு போர் இது. அது அப்படியே அழகா தத்ரூபமா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரேர் பீஸுங்க இது. இது ஒரு கோவில்ல இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும் கும்பகோணத்துல. ராவணன் மீட்டிட்டு இருப்பாரு, மேல சிவன் இருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ரைட் சைட்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் கோவிலுக்கு பேக் சைட்ல. அந்த லெஃப்ட் சைட்ல போய் கேட்டீங்கன்னா எந்த சத்தமும் கேட்காது, ரைட் சைட்ல போய் கேட்டீங்கன்னா வீணை வாசிக்கிற சத்தம் கேட்கும். அது நிஜமா இன்னைக்கும் ராவணன் இருந்து வாசிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது. இது பிரதோஷ செட்டுன்னு சொல்லலாம். பிரதோஷத்தப்போ சிவன் நந்தியம் பகவான் மேல டான்ஸ் ஆடுறது, அது அப்படியே தத்ரூபமா கொடுத்துருக்காங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த ராமர் செட் வாங்கி வைக்கிற மாதிரி முருகர் செட்டும் வாங்கி வைக்கலாம். இவர் பிறந்த மாதிரி நம்மளுக்கும் மிராக்கல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். கார்த்திகை பெண்கள் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த செட்டு. இது கண்ணப்ப நாயனார் எப்படி கண்ணை நோண்டி அவருக்கு சிவனுக்கு வச்சாருங்கிறது அப்படியே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. இது கூட பக்திக்கு ரொம்ப சிறந்ததுங்க. கஜமுகாசுரன் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும்ல, அது ஒவ்வொரு தலையா மாத்துவாங்கல்ல, அந்த இது கஜமுகாசுரனோடது. அந்த செட் வைக்கணும்னால நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். புதுசா இருக்குல்ல. இது அறுபடை முருகனும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு சைசஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு 6 வாரம் என்ன வேணாலும் வேண்டிக்கோங்க. 6 வாரம் விரதம் இருந்தா கண்டிப்பா நடத்தி கொடுத்துறாரு. அதுவும் சிறுவாபுரி முருகர்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு. என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்காருங்க அவர். அச்சோ என் செல்ல குட்டிங்க, என் செல்ல குட்டி. நீங்க கிருஷ்ண ஜெயந்தி கூட இவர் இந்த மாதிரி வைக்கலாம். நீங்க கொலுலயும் வைக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு மட்டும் சொன்னாலே போதும். இவருக்கு நிறைய சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. உயிரோட்டமா இருக்கு பாருங்க. சமல்ல தெய்வ சிலைகள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாவை விளக்கெல்லாம் கூட இருக்கு. சிரவண விரதம் சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? அவங்க இந்த மாதிரி இப்போ எவ்ரி டியூஸ்டே அந்த மாதிரி பூஜை ரூம்ல வச்சு பண்றதும் பண்ணலாம். இல்ல நீங்க கொலுக்கு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இது எதுக்காகனா குழந்தை வரத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய சிரவண விரதம்னு ஒண்ணு செய்வாங்க. இது கொலுல வைக்கிறதும் வேண்டிக்கிட்டு வச்சாக்கா அடுத்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். இது பைரவர், அஷ்ட பைரவர், அஷ்டவராகி இருக்காங்களா, அந்த மாதிரி அஷ்ட பைரவர். இவர் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. அந்த குரு நவராத்திரி நவகிரகத்துல வர குரு வேற, இந்த குரு வேற. இவர் தான் யோக தட்சிணாமூர்த்தி, படிப்பு தர்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு. 9 விதமான நரசிம்மர் இருப்பாங்கல்ல, அஹோபிலம் சொல்லிட்டு போயிட்டு வருவீங்கல்ல டூர், அது மொத்தமே இங்க அவைலபிளா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வேற எங்குமே பார்க்காத 9 விதமான ஆஞ்சநேயர். செம சூப்பரா இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க பாக்குறேன். ஸ்ரீ சுவர்ச்சல ஆஞ்சநேயர். அவருக்கு வைஃப் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லிட்டு இந்த கதை என்னன்ட்டு யாராவது தெரிஞ்சா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பக்த ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், சஞ்சீவி ஆஞ்சநேயர், பஜனை ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு நிறைய ஆஞ்சநேயர் விதவிதமா 9 வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. இது இப்பதான் புதுசா வந்திருக்கு. நான் இப்பதான் புதுசா பாத்திருக்கேன். ஆஞ்சநேயரும் விநாயகரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் சீரியல்ல பாத்திருப்பீங்கல்ல, அந்த கான்செப்ட்ல. ஆனா இவர் என்ன மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரிய திருவடி, சிறிய திருவடி எல்லா சைசஸ்லயுமே அவைலபிளா இருக்காங்க. அதே போல பால ஆஞ்சநேயர், பால விநாயகர், பால முருகர் எல்லாருமே அவைலபிளா இருக்காங்கப்பா. ஐயோ கியூட்டா இருக்காங்க. நீங்க மைசூர் தசரா ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கூட இந்த
மாதிரி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஃபுல் செட்டப்ல எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இடம் இல்லைங்க இவங்களுக்கு வைக்கிறதுக்கு, அவ்வளோ இது இருக்கு. இதுலயே வந்து பெரிய சைசஸ் சின்ன சைசஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. ஏய் சூப்பரு. இந்த மாதிரி டான்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் மைதிலி என்னை காதலி படத்துல தான் பாத்திருக்கேங்க. ஒரு பெரிய மோளம் அது மேல வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி. பட் அந்த மாதிரி இங்க இருக்கு. அப்புறம் இந்த கோவிலுக்கு எல்லாம் போவோம்ல, அந்த திருப்பதி கோவிலுக்கு போனா எவ்வளவு க்ரௌடு எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப். இது கல்யாண ஊர்வலம், ரிசப்ஷன் செட்டு, அந்த ஊர்வலம் வருவாங்கல்ல, என் கல்யாணத்தெல்லாம் இதை பண்ணாங்க. கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு, இருந்தாலும் அது நல்லா தாங்க இருந்தது. அந்த மாதிரி செட்டு இப்பெல்லாம் நான் யாரும் இதெல்லாம் பண்றாங்களான்னு கூட தெரியலங்க. நவராத்திரினா தசாவதாரம் இல்லாம இருக்குமா, தசாவதாரத்திலே சின்ன சைஸ், பெரிய சைஸ், மீடியம் சைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா சைஸும் பக்கத்துல வச்சிருக்காங்க. உனக்கு எந்த சைஸ் வேணுமோ வந்து எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே தசாவதாரம் தான் இந்த ஷெல்ஃப் ஃபுல்லா. இது பாத்தீங்கன்னா முருகர் கல்யாணமா சிவன் கல்யாணம்னு நினைக்கிறேன். சிவன் கல்யாணம். அக்ஷலட்சுமி இருக்காங்க. அப்படியே இங்க வந்தீங்கன்னா அம்பாள் வந்து அந்த ராக் ஃபினிஷ்ல இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஹை, லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஊர் காவல் தெய்வம் எல்லாம் நீங்களாம் வைக்கவே மாட்டீங்களா, கொலுனா நான் இது மட்டும் தான், நீங்க சொல்றது மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்காகவே யாருக்கும் கேட்டுட்டு இருக்குதுங்க. ஜே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்க்கு கேட்டுட்டு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ஊர் காவல் தெய்வங்கள் இருக்காங்க. அப்புறம் அந்த ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், முருகர், விநாயகர் அவங்க எல்லாம் அவங்க அம்மாவை காலில் போட்டு சாஞ்சாடு விளையாடுவாங்களா, அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் இருக்காங்க. இங்க வந்து பிரதோஷ நாயகர், முருகரை மடியில வச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ். விநாயகர், அப்புறம் பெருமாள், ஆஞ்சநேயரும், ராமரும், விநாயகரும், முருகரும் அவங்க அப்பாவுக்கு அபிஷேகம் பண்றது, அது மாதிரி பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் எல்லாம் மேல வச்சிருக்காங்க. ஓ மை காட், நம்ம மகா பெரியவருங்க. அப்படியே தத்ரூபமா லட்சணமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பா என் கனவுல வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்க நினைச்சா போதுங்க, அவர் நம்ம கனவுல வந்து சொல்லிடுவார். நம்மளுக்கு தூய பக்தி இருந்தா போதும். இது நால்வர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இது எல்லாமே குருமார்கள்ங்க. இவர் வந்து மணவாள மாமுனிகள். இது வந்து சங்கராச்சாரியார், பேபி சங்கராச்சாரியார். இவர் யாருன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குரு எனக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா குரு ராகவேந்திரர் தான். அவர் வந்து நல்லா பெரிய ஸ்டாச்சு அண்ட் சின்ன ஸ்டாச்சூஸ் ரெண்டுமே இருக்காங்க. ராமானுஜர், மகா பெரியவர் எல்லாருமே இருக்காங்கப்பா. நம்ம வீடியோ கமெண்ட்ஸை இவங்க மட்டும் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம்ல எல்லாம் வீடியோ போடும்போது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாவே போட்டுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து கேட்டாங்க, நாங்க போலீஸ் வைக்கணும், ஆர்மில இருக்கோம், ஆர்மில வைக்கணும், டாக்டர் வைக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்க அது மாதிரிலாம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னீங்க. பாருங்க, போலீஸ் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, டாக்டர், நர்ஸ், ஆர்மி மேனு, ஏர்போர்ஸ் எல்லாமே இருக்குப்பா. அழகு அழகு அழகு. ராமர் பட்டாபிஷேகம் நீங்க என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு ராமர் போட்டோ இல்ல பெருமாள் போட்டோ எது வேணாலும் வச்சுட்டு 2 மணி போட்டு ராமர் பட்டாபிஷேகம் டெய்லி படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுத்து கொண்டே இருப்பார். இது என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். ஜபங்களில் நான் காயத்ரின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணரே வந்து இந்த காயத்ரி ஜபத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த காயத்ரி தேவியோட ஸ்டாச்சு, இந்த ஸ்டாச்சு ஒரிஜினலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காளிகாம்பாள் கோயில்ல கூட இவங்க இருக்காங்க. இவங்க தான் காயத்ரி தேவி. துர்கா தேவி இருக்காங்க, பால ஆண்டாள். நான் நிறைய வீடியோக்கு போகும்போது என் ஆண்டாள் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய்சில இருக்கும், ஒரு மாதிரி குரல் தழுக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டாளோட பக்தியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வராகி. லாஸ்ட் வீடியோல என்ன ஒருத்தர் கழுவி ஊத்தி விட்டீர், வராகியை காமித்து விட்டேன் அப்பா. ஓம் ஐம் கிளீம் சௌஹு சிவ சம்பு வாராகி வாவா ஹும்பத் ஸ்வாஹா ஜெய் வாராகின்னு சொன்னாலே போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. பாலாம்பிகை ஆஸ் யூஷுவல் நான் சொல்றதுதான். நம்ம நினைச்சா அவங்க வரமாட்டாங்க. அவங்க நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வரணும், நல்லது செய்யணும், அவங்க வரணும்னு நம்ம வேண்டிக்கலாம். ரொம்ப அழகுங்க. அழகு அழகு அழகு. எதை விடுவது, எதை தொடுவது, எதை கொடுப்பது, எதை எடுப்பது என்று தெரியாமல். ஆஹா, எனக்கு தமிழ் இவ்வளவு நல்லா வருதே. செம சூப்பரா இருக்காங்கப்பா. எல்லா அம்பாலும் அழகா இருக்காங்கப்பா. கான்செப்ட் பேசிஸ்ல போகும்போது இந்த மாதிரிலாம் சேக்கா ரொம்ப அழகா இருக்குங்க. கல்யாண பொண்ணு சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் கூட நாங்களாம் விளையாடி இருக்கோம். நீங்களா விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லுங்க. இது கிருஷ்ண லீலா செட். இன்னும் நிறைய இருக்கு, நான் அது உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். இது என்னன்னு எனக்கு தெரியலப்பா. இது யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. சூரியன் சாட்சியா ஏதோ தாரவார் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கிருஷ்ணலீலா செட். கிருஷ்ணர் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் உன தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நான் சொன்னேன்ல, வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல மொத்தமா இறக்கி வச்சிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணா கான்செப்ட். ஃபுல்லா நீங்க வைக்க போறீங்கன்னா தாராளமா இந்த செட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கிருஷ்ணர் பிறக்கிறாரா, அவர் வந்து யமுனா ஆற்றில கூட்டிட்டு வர்றது. இது வந்து அப்படி ஃபார்ம்ல இல்ல, நான் இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன். அவர் வந்துட்டு அந்த காத்து மாதிரி ஒரு அசுரன் வருவார்ல, அவர் பேர் மறந்துட்டேன், யாராவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த அசுரனை வதைக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த அம்மா கூட விளையாடுறது, அவங்க கொஞ்சுறது, அதுக்கப்புறம் அந்த இந்திரனை தான் தெய்வமா வழிபட்டுட்டு இருக்கும் போது இல்ல நம்மளுக்கு மலைதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு
கோவர்தனகிரியை தூக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இந்திரனால சோதிக்கப்படும் போது அதை காப்பாத்துறது, கோபியர்கள் கூட விளையாடுறது, வெண்ணெய் திருடி சாப்பிடுறது. இன்னைக்கும் பசங்க இப்பெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. நாங்கெல்லாம் கூட சின்ன வயசுல அந்த நெய்யை திருடி திருடி சாப்பிடுவோம். இன்னும் கிடைக்காத பொருள் மாதிரி, ஆனா அப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க. இது வந்து அந்த நாரை வதம் பண்றது, அப்புறம் அந்த உரல்ல கட்டி போட்டு வச்சிருவாங்க. இவர் அதை தாண்டி வந்த உடனே அந்த மருத மரம் வந்து உடஞ்சி 2 அசுரர்கள் தேவர்கள் வந்து சாப விமோசனம் பெற்று போவாங்கல்ல, அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்குங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கடைசியா கம்சனை கொல்றது, இது வந்து இந்த காளிங்க நர்த்தனம் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயா இருந்தாலுமே இன்னைக்கு கூட நீங்க வெறும் உடம்போட நம்ம குளிக்கும் போது வியாதிகள் பெருகும், அதனாலதான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி பண்ணாங்க. அந்த கான்செப்ட்ல அழகா இருக்கு. சோ இதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் அட்லாஸ்ட் பூரி ஜெகநாதரா போய் உட்காந்துருவாருல்ல சுபத்ரையோட தங்கச்சியோட, அந்த செட். இது துளசி பூஜை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பண்ணி கூட பார்த்திருப்போம். இப்பெல்லாம் நிறைய பேர் பண்றது இல்ல. அந்த கான்செப்ட், இதனோட கதை நீங்க எங்களுக்கு சொல்லணும். இந்த துளசிக்கு இவங்க 2 பேர் பூஜை பண்ற மாதிரி, அந்த துளசியே வந்து கிருஷ்ணரும் ராதையுமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நான் ஒரு கற்பனையில சொல்றேன். பட் இதனோட கான்செப்ட் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கதை எனக்கு என்னன்னு தெரியல. யாராவது எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. துளசி பூஜை பண்றது ரொம்ப 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 விசேஷம். துளசி மாதா, துளசி மகாராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட கான்செப்ட் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. புதுசா வந்திருக்கு, ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு. விட்டுறாதீங்க மக்களே, விட்டுறாதீங்க. யாரு இவன் கல்ல தூக்கி போறானி, அந்த மாதிரி சிவனை இவர் அப்படியே அழகா தூக்கிட்டு வர மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல சிவனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இது ஒரு கான்செப்டா தீமா கொண்டு போறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. லட்சணமா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ, அம்மாவோட ஆசீர்வாதம் தான் எவ்வளோ பெரிய அரக்கனையும் கொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இவங்க சக்தி வேலை வந்து பூஜை பண்ணி இவங்களோட சக்தி எல்லாம் இந்த வேல்ல இறக்கி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த வேலோட மயிலோட அழகா முருகர் நிக்கிற மாதிரி கான்செப்டுங்க, ரொம்ப அழகா இருக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல பில்லி சூன்யம் ஏவல்னு எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 2 கான்செப்ட்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி தனித்தனியா கைகள்லாம் விரிச்சு விட்ட மாதிரி தெரியற மாதிரி, இது ஃபுல்லா ஒரே மோல்டிங்ல இருக்கிற மாதிரி. பட் இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நரசிம்மர்லாம் அழகா தெரியற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் சாந்த ஸ்வரூபமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து விநாயகரை மடியில தூக்கி வச்சிருக்காரு. இது என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுங்க. யூஸ்வலான நடராஜர் இல்லாம இது ஒரு ராக் பினிஷ்லயும் கோல்டு பினிஷ்லயும் இருக்க மாதிரி இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராக் பினிஷ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அந்த பிராஸ் பினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினலா அந்த ராக் பினிஷ்ல நம்ம ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒரிஜினலா நம்மளுக்கு பாக்குற மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்கு. இது யாருக்கு இந்த மரகத நடராஜர் தெரியும், எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அது எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான உத்திரகோச மங்கை இங்க மட்டும்தான் இந்த மரகத நடராஜர் இருப்பார். மரகத லிங்கம் பார்த்திருப்பீங்க, மரகத மயில் பார்த்திருப்பீங்க. இங்க வந்து மரகத கல்லாலே செய்யப்பட்ட மரகத நடராஜர் இருப்பாங்க. கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பாங்க. உத்திரகோச மங்கை சிவன் கோவில்ல முதல் கோவில்னு கூட பேர் எடுத்திருக்கு. அதாவது என்னையே நம்ம மடியில வச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து லலிதாம்பிகை பால திரிபுர சுந்தரிய மடியில வச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரே சக்தி தான், ஆனா அதுக்கு நம்ம பேர் தான் பிரிச்சு வச்சிருக்கோம். இது வந்து அந்த காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், அவங்க மடியில பால திரிபுர சுந்தரி. லலிதாம்பிகை மடியில பால திரிபுர சுந்தரி. இவங்க எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான காடஸ். இவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், அப்படிப்பட்ட ஒரு காடஸ். இவங்களை வீணையோட பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க, என்ன மாதிரி நீங்களும் தானே சரஸ்வதி நினைச்சீங்க. இவங்க வந்து ராஜ சியாமலா தேவி, ரொம்ப அழகா லட்சணமா இத்தனை கைகளோட. இத்தனை கைகள்னா என்ன தெரியுமா, இத்தனை வேலைகளையும் அவங்க ஒருத்தரால செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் மல்டி டாஸ்கிங். அப்பெல்லாம் இருந்தவங்க 4 கையோட 5 கையோட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைகள் கேட்டுச்சு. அது வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், அவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறதுக்காக இது இமேஜினேஷன் அப்படி சொல்றது. இவங்க வந்து தபஸ் காமாட்சி, இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜசியாமலா தேவியோட சின்ன வெர்ஷன், மினி வெர்ஷன் வேணும்னாலும் இங்கே அவைலபிளா இருக்கிறது. கூத்தனூர் சரஸ்வதி அம்பால நேர்ல போய் பார்த்தோமோ இல்லையோ, இதுல பார்த்த புண்ணியமாவது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு முப்பெரும் தேவியரோட கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருக்கும், ஒரு ஐ ட்ரீட்டா இருக்கும். இவங்க வந்து துர்கையோட அம்சம். இவங்க வந்து 18 கை மகாலட்சுமி சொல்லுவோம்ல, அந்த மகாலட்சுமி. இவங்க வந்து சரஸ்வதி. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. ஜென்ரலா தானே துர்கை லட்சுமி சரஸ்வதினு வைப்பீங்கல்ல, இந்த ஃபார்மேட்ல வச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நானே ஃபர்ஸ்ட் இது என்ன பொட்டம்மனும் நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 18 கையோட சங்கு சக்கரத்தோட லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க கூத்தனூர் சரஸ்வதி. இந்த முப்பெரும் தேவியரோட வரவு வந்து வித்தியாசமாவும் புதுசாவும் இருக்கு. இப்ப நம்மளுடைய பிரதமர் மோடி சொன்னார்ல, நம
நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அது நல்லா இருந்ததுங்க. அவருக்கு ப்ரொனன்சியேஷனே வரலன்னா கூட அது முயற்சி பண்ணார்ல தமிழ்ல, அதுதான் ஞாபகம் வருது. சிவபக்தர்கள் எல்லாருக்குமே இந்த சிவனையும் இந்த நந்தியும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அச்சு அசலா தத்ரூபமா ராஜ நந்தி அலங்காரத்துல கொடுத்துருக்காங்க. சிவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப லட்சணமா அழகா ஒரு பக்தி பொங்கி வர மாதிரியே இருக்காங்க. சேவை மத்ததெல்லாம் வந்து கருட வாகனம், அந்த வாகனம், இந்த வாகனம் சொல்லுவாங்க. இவர் மேல வர்றது மட்டும் காஞ்சிபுரத்துல இது ஒரு சேவையாவே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கருட சேவை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் கருட சேவை. இது பாத்தீங்கன்னா கருட சேவையிலே ஸ்ரீதேவி பூதேவியோட இவர் வர மாதிரி. இது வந்து அந்த பறவை மாதிரியே இருக்கு. இது வந்து அந்த மனுஷ ரூபத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். மோஸ்ட் பவர்ஃபுல். தினமுமே 4:30-6 வந்து பிரதோஷ டைம் தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க நல்லதே யோசிக்கணும், நல்லதே பேசணும். அந்த டைம்ல அந்த தேவர்கள்லாம் முன்னாடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த பிரதோஷ திதி அன்னைக்கு வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11 மாசம் வரும்னு நினைக்கிறேன். 11 மாசம் 11 பிரதோஷத்துக்கு என்ன வேண்டி இருக்கிறீங்களோ அது கம்பல்சரி நடக்கும்ன்றது ஒரு பெரிய ஐதீகம். ஆதிசக்தியும் நானேன் பாட்டு வரும்ல, அந்த ஆதிசக்தி இவங்க தாங்க. எல்லாத்துக்குமான ஆதிசக்தி இவங்க தான். முதல் முறையா நான் இங்கதான் பாக்குறேன். எத்தனை பேர் கரும்போட பார்த்த உடனே காமாட்சின்னு நினைச்சிங்க. இவங்க வந்து ராஜராஜேஸ்வரி, ராஜ வாழ்க்கை அருளும். செம்ம அழகு இல்ல? நம்ம எல்லாம் என்ன பியூட்டிஷியன் எல்லாம் பண்றோம், இவங்க எல்லாம் பார்த்துறதுக்கு ஈக்குவல் ஆகுமா? யூஸ்வலாவே ஒரு மாதிரி ரெக்கார்டா இருக்கிறவங்க நல்லதே நினைப்பாங்க, நல்லதே பேசுவாங்க, நல்லதே செய்வாங்க. ரொம்ப சாஃப்டா சட்டிலா ரொம்ப ஐயோ இந்த பொண்ணு மாதிரி வருமா, இது மாதிரி வேணும்னு ஆசைப்படுறவங்களால நம்மளுக்கு நல்லதே நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பொருத்தமானது இதுதாங்க. நரசிம்மர் பாக்குறதுக்கு ரொம்ப உக்கிரமா இதுவா இருப்பாரு. ஆனா நீங்க கேட்ட நேரத்துல கேட்ட க்ஷணத்துல வந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருவாரு. பிரகல்லாதன் அழுதான்றதுக்காக ஓடி வந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி லட்சுமி நரசிம்மர். 2 பேருமே லட்சுமி நரசிம்மர் தான். இது மட்டும் இல்லைங்க, நவராத்திரிக்கும் வரலட்சுமி விரதத்துக்கும் தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வித் பிளவுஸ் பிட்டோட உங்களுக்கு எத்தனை வேணும், 100 வேணும், 1000 வேணும், எத்தனை பீசஸ் வேணும்னாலும் இவங்களால ரெடி பண்ணி தர முடியும். வேர்ல்டு வைட் ஷிப்பிங்ல பெஸ்ட் கொரியர் போட முடியும். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோக்கு எவ்வளவு லீஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க முடியும். பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா 100% பெர்ஃபெக்டா வரும். ஹோல்சேல் பிரைஸ்ல இது எல்லாமே கிடைக்கிறது வேற எங்கேயும் இல்லைங்க. சென்னையில கோயம்பேடுல JJ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல மட்டும் தான். மறக்காம ஆன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வச்சிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரீசெல்லிங் ஆப்ஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.